ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்ட் கற்றுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எந்த வார்த்தையை எந்த டென்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிற அந்த முக்கியமான ரூட் வேர்டு என்ன அப்படின்னா, தமிழில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அதற்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரெண்டு ஆங்கிளில் ரெண்டு இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று நண்பர்களே டைம் கூட, இன்னொன்று ஆப்ஜெக்ட் கூட. எப்போது தமிழில் நான் சொல்கிறேன், தமிழில் இந்த இரண்டு இடங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டெட்லைனை வச்சுக்கிட்டு, ஓகே, ஒரு டெட்லைன், அது என்ன டைம் வேணால் இருக்கலாம். அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த காலத்திற்குள்ளே ஒரு ஆக்ஷனை நம்ம பாஸ்ட்டில் செஞ்சுருப்போம், இல்லாட்டி ஃப்யூச்சரில் செய்வோம். எப்படி காலத்து கூட இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டே இடங்களில் தான். ஒன்று பாஸ்ட்டுக்கு, இன்னொன்று ஃப்யூச்சருக்கு. ஒன்று பாஸ்ட்டுக்கு, இன்னொன்று ஃப்யூச்சருக்கு. ஓகே, இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நண்பர்களே, ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரூமுக்கு போ, அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அந்த ரூமுக்கு போ, அங்கே ஒரு பெட்டி இருக்கும். அதுக்குள்ளே இந்த பேப்பரை வை. அதற்குள், இங்கே அதற்குள் வந்துருச்சு. ஆனால் யூசேஜ் வேறு. அங்கே பொருளை பற்றி பேசுகிறோம், காலத்தை பற்றி பேசலை. நாம் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறது டைமை பற்றி தானே தவிர பொருளை பற்றி கிடையாது. அதனால் ஆப்ஜெக்ட் வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, சரி. இப்போ வாங்க கான்செப்டுக்கு. என்னென்னா, கடந்த காலமாக இருக்கட்டும், இல்லை எதிர்காலமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன்சிடெண்ட்டு இல்லாட்டி ஒரு சம்பவத்துக்கு நாம் ஒரு காலத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த காலத்துக்கு முன்பே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ணி முடிக்கணும். புரியுதுங்களா? இல்லாட்டி கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷனை நம்ம நடந்து முடிச்சிருப்போம். அதற்குள்ளே அந்த ஆக்ஷனை முடிச்சிட்டேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்தாங்க, ஒரு 10 மணிக்கு வந்தாங்க, அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிட்டேங்க, அதற்குள்ளே நான் வேலையை முடிச்சிட்டேங்க. அவங்க நாளைக்கு 10 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ளே நான் வேலையை முடிச்சிருப்பேன். ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று பாஸ்ட்டுக்கு, இன்னொன்று ஃப்யூச்சருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னென்னா நண்பர்களே, இந்த டெட்லைனை வச்சு இந்த டைமுக்குள்ளே, அடுத்த மாதத்துக்குள்ளே, அடுத்த வாரத்துக்குள்ளே, அந்த மாதிரி டைமை சொன்னோம்னாலே நம்ம பை அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அந்த பர்டிகுலர் டைமை சொன்னால் வேலை முடிஞ்சுதுங்க. பை 10 o'clock அப்படின்னா 10 மணிக்குள்ளே, பை நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரத்துக்குள்ளே, பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள்ளே. புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கலாம். பைக்கு அடுத்து ஒரு டைமை போட்டிங்கன்னா அந்த டைமுக்குள்ளேன்னு அர்த்தம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த டைமுக்குள்ளே நமக்கு தெரியாதே, நாமளே மொட்டையாக தானே சொல்கிறோம். அதற்குள், எதற்குள் அது தெரியலிங்க, அதுக்குள்ளே முடிச்சிருவங்க. ஏன்னா எக்ஸாக்ட் டைம் நம்ம சொல்லலை. அப்போ எக்ஸாக்ட் டைம் நம்ம சொல்லாததுனால பைக் அடுத்து தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த பை தென் அப்படிங்கிற வார்த்தை தான் நாம் பாஸ்ட்டு கூடையும் ஃப்யூச்சர் கூடையும் யூஸ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, நாம் இது வரைக்கும் கற்று வச்சுக்கிட்ட அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் வரும். அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு நாம் என்ன இங்கிலீஷ் சென்டென்ஸ் வச்சுருக்கோமோ அது இங்கே செட் ஆகாது. புரியுதுங்களா? டிரான்ஸ்லேஷன் என்னமோ நமக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்லேஷன் தான் வரப்போகுது தமிழில். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, வேறு ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கவனிங்களேன். பாஸ்ட்டில் நாம் பொதுவாகவே ஒரு வேலையை நான் முடிச்சிட்டேன், அவன் அந்த வேலையை முடிச்சிட்டான், அவன் அதை செஞ்சுட்டான் அப்படின்னுங்கிற வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா நாம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஆனால் இந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணி அந்த மாதிரி சென்டென்ஸை சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள், அதற்குள் நான் முடிச்சிட்டேங்க, அவர் எனக்கு 10 பேனா கொடுத்தாரு, என்கிட்ட பேனா இல்லாமல் இருந்துச்சு, 10 பேனா கொடுத்தாரு, ஆனால் அவர் பேனா கொடுக்குறக்குள்ளே, அதற்குள்ளே நான் வேலையை முடிச்சிட்டேங்க, நான் வேலையை முடித்து விட்டேன் அப்படின்னு மொட்டையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அதற்குள் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து வருவதனால் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாதீங்க. மாறாக ஹேடு கூட V3 போட்டு யூஸ் பண்ணுங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹேட் கம்ப்ளீட்டட். ஓகே, ஐ ஹேட் கம்ப்ளீட்டட், ஐ ஹேட் டன். ஏன்னா அவர் ஒரு ஆக்ஷனை செய்கிறாரு, ஒருத்தர் எனக்கு பேனா கொடுக்குறாரு,
அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், அதற்குள்ளே முடிச்சிட்டேன். அதனால தான் இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அடுத்து ஃப்யூச்சரில் பாருங்கள். ஃப்யூச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா டெஸ்ட் எழுத போகிறீங்க. எப்படி 10 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அப்போ நான் வந்து என்னோடய டீம் மெம்பர்கிட்ட சொல்கிறேன் 10 மணிக்கு அவங்க டெஸ்ட் எழுதுவாங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், சார் அதற்குள்ளே நான் டெஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன், கூகுள் ஃபார்ம்ஸோ எதில் ஒன்று என்ன பண்ணியிருப்பேன், டெஸ்ட் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போது நீங்கள் ஒரு ஆக்ஷனை ஃப்யூச்சரில் செய்யறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் செய்யப்பட்டிருக்கும், நான் பண்ணியிருப்பேன், போயிருப்பேன். அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக பண்ணி இருப்போம் அப்படின்னு உறுதியோடு சொல்வதற்கு நாம் வில் ஹாவுக்கு அடுத்து V3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் 2 இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஒன்று சிம்பிள் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணலாம், வில் ஹேவ் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஹேட் ப்ளஸ் V3 கொடுங்க. ஒரு சில இடங்களில் அதற்குள்ளே நான் அந்த வேலையை முடித்தேன், அதற்குள்ளே நான் தூங்கினேன், இந்த மாதிரி ஏதாவது மொட்டையாக ஒரு சில இடங்களில் மட்டும் சொல்லும் பொழுது சிம்பிள் பாஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட சஜஷன். பாஸ்ட்டுக்குள்ள நீங்கள் பை தென் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே ஹேட் ப்ளஸ் V3. ஃப்யூச்சர் கூட சொல்ல போகிறீங்களா, வில் ஹேவ் ப்ளஸ் V3 இல்லாட்டி வில் ப்ளஸ் V1, அந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. புரியுதுங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு தெரியுது. டிரான்ஸ்லேஷன் என்ன தான் ஒரு மாதிரி வந்தாலும் பை தென்னு வந்துட்டாலே நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை மறக்கக்கூடாது, அந்த டென்ஸை மறக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்தோம் அப்படின்னா கிராமட்டிக்கல் இரர் வரும். புரியுதுங்களா? ரைட். இப்போ இதோ கான்செப்ட் நண்பர்களே. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இது நம்ம புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நல்ல கவனிங்க நண்பர்களே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் இந்த சவுண்டு வந்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடங்களில் இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட பர்டிகுலர் கிராமட்டிக்கல் ஸ்டைலில் தான் உட்காரும், என்ன தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும். சரிங்களா? பாருங்கள், அதற்குள் நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். இப்போ மொட்டையாக தான் சொல்லியிருக்கோம், எல்லா சென்டென்ஸுமே மொட்டையாக அதற்குள் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம கோர்வையாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க, அதற்குள்ளே நான் வீட்டு பாடத்தை முடித்தேன். ஒரு வேலை நடந்துச்சு, அதற்குள்ளே நான் என்ன பண்ணேன், இன்னொரு வேலையை முடித்தேன் அப்படின்னு கடந்த காலத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறோம். கடந்த காலத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அந்த இன்சிடெண்ட் நடக்கிறக்குள்ளே நான் இந்த இன்சிடெண்ட்டை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், அதற்குள் நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். ரொம்ப சிம்பிள். பை தென் நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன். சிம்பிள் பாஸ்டில் தான் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், I completed my homework. ஆனால் நான் முன்னாடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு யூசேஜ் எதுக்கு இருக்குது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் இருக்குங்க. இந்த பை தென் வந்துட்டாலே என்ன கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டே யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பை தென் வந்துட்டா கடந்த காலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னா பை தென் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துலையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாலும் மீனிங் கரெக்டு. ஏன்னா அதை தான் ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க கிராமரியன்ஸும். ஓகே, சரி பாருங்கள், பை தென் ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். இன்னொரு ஆங்கிளில் சொன்னோம் அப்படின்னா பை தென் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். பை தென் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். புரியுதுங்களா? அதற்குள் அவள் போய்விட்டாள். நம்ம போயிட்டா, வந்துட்டா, சாப்பிட்டான், தூங்கிட்டான் அப்படின்னுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஹேவ் ஹேஸ் கூட V3 போட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அதற்குள் அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கிறதுனால நமக்கு தெரியுது அது ப்ரெசண்ட்டில் வரவே வராது அப்படின்ட்டு. அதனால இந்த சத்தம் போய்விட்டால், வந்து விட்டால், சாப்பிட்டான், தூங்கிட்டான், இந்த சத்தம் வந்தும் அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறது சால சிறந்தது. புரியுதுங்களா? பாருங்க, அவள் போய்விட்டாள், அதற்குள் அவள் போய்விட்டாள். பை தென் அவள் போய்விட்டாள் அப்படின்னா she had gone. இது கரெக்ட். பை தென் she had gone. பை தென் she had gone. நான் அவள் வீட்டுக்கு போனேன். எப்படி நான் வீட்டுக்கு போனேன், அதுக்கு முன்னாடி அவள் போயிட்டா.
அதற்கு முன்னாடி அவள் போயிட்டா. அப்போ நான் ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் இன்னொரு ஆக்ஷனை பண்ணிட்டான். அவள் பண்ணதான் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். அதனால தான் நம்ம ஹேட் யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்கிறோம். ஏன்னா தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி வந்தாலும் அதற்குள் அப்படிங்கிற வார்த்தை வருவதால் நம்ம ஹேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, பை தென் ஷி ஹேட் கான். பை தென் ஷி ஹேட் கான். ஓகே, அதற்குள் அவன் இரவு உணவை சாப்பிட்டு விட்டான். அதற்குள்ளே நைட்டு சாப்பாடை சாப்பிட்டான், டின்னரை சாப்பிட்டான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. பை தென் என்ன ஆன்சர் வரும்? ட்ரை பண்ணுங்க. பை தென் அவன் அப்படின்னா ஹீ ஹேட் என்ன வரும்? வெரி குட், ஈட்டன் ஹிஸ் டின்னர். அவனுடைய டின்னர்னு சொல்லிக்கலாம். ஓகே, பை தென் ஹீ ஹேட் ஈட்டன் ஹிஸ் டின்னர். பை தென் ஹீ ஹேட் ஈட்டன் ஹிஸ் டின்னர். பை தென் ஹீ ஹேட் ஈட்டன் ஹிஸ் டின்னர். ஓகே, அதற்குள் நாங்கள் அந்த வேலையை முடிச்சிருந்தோம். இப்படியும் டிரான்ஸ்லேஷன்லாம் வரும் சில நேரங்களில். அப்படி வந்தாலும் என்ன தான், இந்த அதற்குள் வந்து பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த இன்சிடென்ட் சொன்னாலும் பை தென் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறது வழக்கம். ப்ளஸ்ஸு டிரான்ஸ்லேஷன் 3 ஆங்கிளில் வரும். ஆனால் நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் யூஸ் பண்ண நல்லது. புரியுதுங்களா? வாங்க, அதற்குள் நாங்கள் அந்த வேலையை முடித்திருந்தோம். பை தென் we had completed the task, the work, the project, இது வேணா வரலாம், the assignment. Okay, by then we had completed the task. By then we had completed the assignment. By then we had completed the project. By then we had completed the work. என்ன வேணாலும் சொல்லுங்க. டாஸ்க்கு பதிலாக என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்கள் அதற்குள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது ஹேட் ப்ளஸ் V3 போட்டு சொல்லுங்கள். சரிங்களா? கடைசி ஒன்று, அதற்குள் மீனா எனக்கு ஃபோன் செய்தால். அதற்குள்ளே மீனா எனக்கு ஃபோன் செஞ்சா. இப்படி சொன்னாலும் நண்பர்களே, சிம்பிள் பாஸ்ட் இருந்தாலும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா செகண்ட் ஆல்டர்னேட்டிவாக போனோம்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். சரிங்களா? அதற்குள் பை தென் ஷீ யாரும் மீனா தானுங்க. அப்போ பை தென் மீனா கால்டு மீ. இதை விட பெஸ்ட் என்னது? மீனா ஹேட் கால்டு மீ. நம்ம செய்தால் அப்படின்னு மொட்டையாக சொல்லியிருக்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதற்குள்ளே மீனா எனக்கு கூப்பிட்டா. அதற்குள்ளே எனக்கு மீனா கூப்பிட்டா. புரியுதுங்களா? அதற்குள்ளே எனக்கு மீனா கூப்பிட்டு இருந்தால் அப்படிலாம் வரும்பொழுது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் போய்க்கலாம். ஓகே, பை தென் மீனா கால்டு மீ. பை தென் மீனா கால்டு மீ. பை தென் மீனா ஹேட் கால்டு மீ. ரெண்டுமே கரெக்ட். நீங்கள் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த பை தென் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கூட யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதற்கடுத்து இல்லை இந்த மொட்டையாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஆக்ஷனை அதுக்குள்ளே அவள் செஞ்சா அப்படி மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு போங்க. சரி நண்பர்களே, ரைட்டு. இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்யூச்சரில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இப்போது நாம் ஃப்யூச்சரில் இந்த பர்டிகுலர் பை தென் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும் பொழுது 2 டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு அப்படியே யூஸ் பண்ணலாங்க. எந்த தப்பும் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணலாம். எப்படி? அதற்குள் பிரபு அலுவலகத்தை சுத்தம் செய்திருப்பான். நாளைக்கு இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு மீட்டிங் நமக்கு இருக்குது. அந்த டைமுக்குள்ளே எப்படி அந்த டெட்லைனுக்குள்ளே பிரபு இந்த ஆக்ஷனை செஞ்சுருப்பான். ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்யூச்சர் டெட்லைனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷனை முடிச்சிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? செஞ்சிருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல ஸ்லைடில், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அதற்குள் அப்படின்னா பை தென். ஓகே, பிரபு அலுவலகத்தை சுத்தம் செய்திருப்பான். ஓகே, பிரபு வில் ஹாவ் எப்படி வில் ஹாவ் cleaned the office. By then Prabhu will have cleaned the office. By then Prabhu will have cleaned the office. மறுபடியும் சொல்லுங்க. By then Prabhu will have cleaned the office. Simple. நான் நாளை அவனுக்கு சொல்கிறேன். நான் நாளைக்கு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆப்போசிட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதற்குள்ள அவன் அவனோட நேட்டிவ் ஹோம்லேண்டுக்கே போயிருப்பான், ஹோம் டவுனுக்கே போயிருப்பான். நீ சொல்கிறக்குள்ளே அவன் அங்கேயே போயிருப்பான், அந்த வேலையவே முடிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், நான் நாளை அவனுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறோம்.
I will inform him tomorrow. I will inform him tomorrow. I will inform him tomorrow. நான் நாளை அவனுக்கு சொல்கிறேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நமக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. By then he will have reached his hometown. சிம்பிள். ஊருக்கு போயிடுவானா ஹோம் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஊருக்கு என்ன வார்த்தை கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஹோம் டவுன் சொல்லுங்கள், அவனோட நேட்டிவ்னு சொல்லுங்கள், அவனோட சிட்டின்னு சொல்லுங்கள், வில்லேஜ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில் வச்சு சொல்லிக்கோங்க. சிம்பிள் தான் இதெல்லாம். ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம் டுமாரோ. ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம் டுமாரோ அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும். பை தென் தமிழில் நம்ம கொடுக்குற அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுங்க, தப்பு இல்லை. அப்போ கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். ஓகே. By then he will have reached his hometown. By then he will have reached his hometown. நீங்கள் நாளைக்கு சொல்லுவீங்க, அதுக்குள்ளே அவன் ஊருக்கே போயிருப்பான். You will inform him tomorrow. By then he will have reached his hometown. He will have reached his hometown. ரொம்ப ஈஸி நண்பர்களே. அவள் மாலை 7 மணிக்கு வருவாள். ரொம்ப சிம்பிள். அவள் எக்ஸாக்டாக நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு வரான்னு வைங்களேன். She will come at 7 PM. ஓகே, ஈவினிங் சொல்ல தேவையில்லை, ஏன்னா இங்கே சொல்லியாச்சு. இந்த வார்த்தையிலே வந்துருச்சு, ஈவினிங் தெரியுது. அதனால் ஈவினிங் இந்த வார்த்தை போட்டு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? She will come at 7 PM. She will come at 7 PM. By then அதற்குள் நாங்கள் கூட்டத்தை ஆரம்பித்து இருப்போம். அந்த ஆக்சுவலாக செஞ்சுருப்போம். ஓகே. By then we will have started the meeting. By then we will have started the meeting. She will come at 7 PM. She will come at 7 PM. By then we will have started the meeting. By then we will have started the meeting. மறுபடியும் சேர்த்து சொல்லுங்க எங்கூட. சேர்ந்து சொல்லுங்க. She will come at 7 PM. By then we will have started the meeting. நாங்கள் அந்த ஆக்ஷனை செஞ்சுருப்போம், அதை ஆரம்பிச்சிருப்போம். புரியுதுங்களா? கடைசியாக ஒன்று, அதற்குள் நான் அறிக்கையை சமர்ப்பிப்பேன். அதற்குள்ளே அந்த வேலையை நான் முடிப்பேங்க. ஒரு ப்ராமிஸை கொடுக்குறோம், அதற்குள்ளே நான் அந்த வேலையை முடிப்பேன். ஓகே, ரொம்ப ஈஸி. By then I will submit. அறிக்கை அப்படின்னா ரிப்போர்ட். I will submit the report. அவ்வளோதான். By then I will submit the report. By then I will submit the report. இதற்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்குது, அது நம்ம வேறு கிளாஸில் படிக்கலாம். இந்த இடத்துல அதற்குள் அப்படிங்கிறதுக்கு இந்த டென்ஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இதையும். புரியுதுங்களா? சரி பாருங்கள். By then I will submit the report. By then I will submit the report. அதற்குள் நான் அறிக்கையை சமர்ப்பிப்பேன். முடிஞ்சு போச்சு. ஈஸியான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எந்த டென்ஸில் நம்ம டிரான்ஸ்லேஷன் மாறினாலும் இந்த பர்டிகுலர் வார்த்தை அந்தந்த பர்டிகுலர் டென்ஸ் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது நீங்கள். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்லேஷன் படி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னா தப்பு வரும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கிறது நல்லது. புரிஞ்சுதுங்களா? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான நல்ல கான்செப்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த வார்த்தையை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.